ஹாய் வெல்கம் டு ஷோபனாஸ் நீடில் ஸ்டூடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரூச் பின் கிளாஸுக்கான மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஓஹெச்பி ஷீட் வந்து எடுத்துக்கிறோம். சரியா? இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் ஓஹெச்பி ஷீட்டு. ஸோ இது வந்து வாங்கிக்கோங்க. அடுத்தது வந்து பிளாக் கலரில் கார்ட் ஸ்டாக்கு கார்டு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து இதோடைய ஓஹெச்பி ஷீட்டில் பின்னாடி வந்து எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ இதுவும் நமக்கு வேணும். இது மட்டும் இல்லாமல் வேக்ஸ் ஷீட்டு வேணும். ஸோ இது ரெண்டுத்தில் நீங்கள் எந்த ஷீட்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் வந்து வேக்ஸ் ஷீட்டு. சரியா? இந்த மாதிரி இந்த கலரில் வந்து நமக்கு இருக்கும். இதுதான் வந்து வேக்ஸ் ஷீட்டு. இந்த ஷீட்டு தான் நம்ம பின் சைடு பின் பண்ணுறதுக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று. ஓகேவா? ஸோ அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம், இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கிளிட்டர் ஜர்தோசி. ஸோ ஜர்தோசிலேயே மொத்தம் 3 விதமாக இருக்கும். சரியா? கிளிட்டர் ஜர்தோசி, நார்மல் ஜர்தோசி, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கக்கூடிய ஜர்தோசி. சரியா? இந்த 3 ஜர்தோசியுமே வச்சு நம்ம வந்து மேக் பண்ணலாம். சரியா? 3 ஜர்தோசியை பற்றி நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா குந்தன் ஸ்டோனு. சரியா? குந்தன் ஸ்டோனில் ஸ்கொயர் ஷேப்பு, ஐ ஷேப்பு, ரவுண்ட் ஷேப்பு. ஸோ இது 3மே வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. இது 3மே வந்து நம்ம கிளாஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒன்று தான். ஸோ இப்போ அடுத்தது வந்து ரவுண்ட் ஷேப்பு. இதுவுமே வந்து குந்தன் ஸ்டோனு தான். ஓகேவா? ஸோ குந்தன் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க, கிளிப் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்குமே வந்து இந்த நேம் வந்து உண்டு. சரியா? இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் ஸ்கொயர் ஷேப்பு, ஐ ஷேப்லேயுமே வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அதுவுமே வந்து நமக்கு மெயின் தான். அதுக்கப்புறமா வந்து எல்லாமே கலந்த மாதிரி நான் வந்து இந்த மெட்டீரியல் வாங்கியிருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த நிலா ஷேப்பு இதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ ரவுண்டும் இருக்குது, ஐயும் இருக்குது, நிலா ஷேப்பும் இருக்குது. எல்லாமே கலந்த மாதிரியும் ஒரு பேக்கெட் வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தனித்தனியாக கூட வாங்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸு. ஸோ இது வந்து சீக்வன்ஸும் சொல்லுவாங்க, ஜமிக்கின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆரி கிளாஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் தான் மேக்ஸிமம் இதில் வரும். ஸோ அதனால் வந்து ஆரி கற்றுக்கிட்டவங்கள்ட்ட கண்டிப்பாக இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். சுகர் பீடில் வந்து பிங்க் கலரு, ப்ளூ கலரு. சுகர் பீடில் கலர் உங்களுக்கு கிடைச்சதுன்னா வந்து வாங்கிக்கோங்க. ஸோ கோல்டும் வந்து மெயின் தான். கோல்டு கலருமே வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து கட்பீடு. கட்பீடுலேயும் வந்து கோல்டும் வேணும், கலர்ஸும் வேணும். சரியா? இந்த மாதிரி வந்து நம்ம இந்த பேக்கெட் வந்து கிராம்லாம் வந்து 30 கிராம்ஸு, 10 கிராம்ஸு இந்த மாதிரி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுடைய சரௌண்டிங்கில் எப்படி மெட்டீரியல் கிடைக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. இது வந்து பேர்ல் செயின். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த அம்மா அப்பா ஷேப்புக்கெலாம் வந்து யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இந்த செயினும் யூஸ் பண்ணுவோம், ஸ்டோன் செயினும் யூஸ் பண்ணுவோம். ஸ்டோனும் வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அப்படியே வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது தான். சரியா? இதுவும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இது ரெண்டும் வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒன்று. அடுத்தது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் திலகம் ஷேப்பு ஸ்டோனு. சரியா? பிளாஸ்டிக்கில் திலகம் ஷேப்பு ஸ்டோனு. இந்த ஸ்டோனில் வந்து கலர்ஸ் ஏதாவது ஒரு பேக்கெட் மட்டும் போதும். ஸோ நிறைய வேணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு பேக்கெட் மட்டும் வந்து நமக்கு போதும். இதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது வந்து ஸோ இந்த மெட்டீரியல் வந்து கிளிப் ஸ்டோனு. சரியா? இப்போ வந்து நம்ம அம்மா அப்பாலாம் வைக்கிறோம்ல, அதில் வந்து நமக்கு அந்த இம்முலெல்லாம் வந்து டாட் வருது இல்லையா மேலே? ஸோ அதுக்காக வந்து யூஸ் பண்ணக்கூடியது. அடுத்தது வந்து சாரீ பின்னு. இந்த மாதிரி ஃப்ளாட்டில் சாரீ பின் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நமக்கு கட்டர் வந்து தேவை. ஓகேவா? ஸோ கட்டரும் வேணும். இது வந்து கிளிப் ஸ்டோன்லேயே வந்து திலகம் ஷேப்பு. ஸோ கொஞ்சம் பெருசாக உள்ளது. கிறிஸ்டல் மாதிரி வந்து இருக்குது இல்லையா? ஸோ கலரில் கிறிஸ்டல் மாதிரி இருக்கிற கூடிய ஒரு வகையான ஸ்டோனு. ஸோ நம்ம இது எல்லாத்துலேயுமே கம்மியாகவே வாங்கிக்கலாம். இவ்வளோ வாங்கணுங்கிறது இல்லை. நமக்கு வந்து தேவைப்படுற மாதிரி நம்ம கம்மியாக வாங்கிக்கலாம். இது வந்து நமக்கு யூ பின்னு. ஓகேவா? ஸோ யூ பின் வந்து மொத்தமாக 10 வந்து நமக்கு தேவைப்படும். இது வந்து பேக்கில் வந்து நம்ம ஹேர்லலாம் வந்து எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி அப்படிங்கிறதுக்கான யூ பின். அது பிளாக்கும் இருக்குது, கோல்டும் இருக்குது. ஸோ இது வந்து கட்டர் வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கும். ஸோ இல்லாதவங்க இந்த மெட்டீரியல்லாம் வாங்கிக்கோங்க. அடுத்தது B7000 க்ளூ. சரியா? B7000 க்ளூவை வச்சு தான் நம்ம ஓஹெச்பி ஷீட்டில் ப்ரூச் பின்னே வந்து பண்ணுவோம். சரியா? ஏன்னா இதுதான் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரியா?
இது வந்து ஜர்கான் ஸ்டோனு. ஜர்கான் ஸ்டோனுன்னா நம்ம ஆரி ஒர்க்கில் வந்து அந்த ஜர்கான் மேலே வந்து ஒட்டுவோம் இல்லையா, சக்ரின்னு சொல்லுவோமே, அது மேலே ஒட்டக்கூடிய ஸ்டோனு. ஸோ இவ்வளோ தான் மெட்டீரியல். இதில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.